ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2252வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இதுவரை அந்த பிரபந்தத்தின் 5 பகுதிகளை, அதாவது 18 கன்னிகளை நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இனி மேலும் அடுத்த பகுதியாக 19 23 வரை உண்டான கன்னிகளின் பொருள் என்ன என்பதை, அதற்குண்டான உரை என்பதை பார்க்கலாம். அது நிற்க என்று சென்ற பகுதியிலே நிறுத்தி இருந்தார் பரகால நாயகி. அதாவது இவர்களையெல்லாம் நாம் வீடு வேறு இல்லை, வீடு வேறு என்பது ஒன்று இல்லை என்று அவர்களையெல்லாம் நாம் அறிவுறுத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி, அது இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று அதை அப்படியே நிறுத்திவிட்டு வருகிறார். அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள், 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்கொழி சேர் கொல்நவிலும் கோள் அரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காதனத்தின் மேல் வாழ் நெடுங்கண் கன்னியரால் இட்ட கவரி பொதி அவிழ்ந்தாங்கு இன் இளம் பூந்தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னனைய நுண்மருங்கல் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா வந்தரும்ப அன்னவர்தம் மான்னோக்கம் உண்டு ஆங்கு அணிமலர் சேர் என்று அவர்கள் அனுபவிப்பதை பற்றி சொல்லுகிறார். அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள், 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்கொழி சேர் கொன்னவிலும் கோளரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காதனத்தின் மேல் வாழ் நெடுங்கண் கன்னியரால் இட்ட கவரி பொதி அவிழ்ந்தாங்கு இன் பூந்தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னனைய நுண்மருங்கல் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழ் நிலா வந்தரும்ப அன்னவர்தம் மான்னோக்கம் உண்டு ஆங்கு அணிமலர் சேர். அந்த வீடு பேற்று பெற்றவர்கள் அல்லது சொர்க்கத்தை அடைய அந்த அறத்தின் வழியாக அடைய முயன்றவர்கள் என்னவெல்லாம் அனுபவிப்பார்கள் என்பதை சொல்லுகிறாள். இதெல்லாமே செவிவழி செய்தி தானே. யாரும் சென்றதில்லை, சென்றவர் திரும்பியதில்லை, திரும்பி நமக்கு சொன்னதில்லை. எல்லாம் செவிவழி செய்தி, யார் இதிலே சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்கிறார். முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள், 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செய்ய பொங்குவழி சேர் கொல்லவிலும் கோள் அரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காதனத்தின் மேல் வாழ் நெடுங்கண் கன்னியரால் இட்ட கவரி பொதி அவிழ்ந்தாங்கு இன் இளம் பூந்தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னனைய நுண்மருங்குல் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழ் நிலா வந்தரும்ப அன்னவர்தம் அந்நோக்கம் உண்டு ஆங்கு அணிமலர் சேர் என்று கூறுகிறார் பரகால நாயகி. இதனுடைய பதவுரை முதலில் பார்க்கலாம். முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம், உறுதிப்பொருள்களுள் நான் முதலாவதாக குறிப்பிட்ட அறத்தின், அதாவது தர்மத்தின் வழியிலே செயல்பட்ட அந்த தன்மை உடையவர்கள். முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம், அப்படிப்பட்டவர்கள் கண்டீர்கள். 1000 கண் வானவர்கோன், 1000 கண்களை உடைய இந்திரனுக்குரிய பொன்னகரம்புக்கு அழகியதோர் உலகை அடைந்து அமரர் போற்றி செப்ப தேவர்கள் பல்லாண்டு பாட பொங்கு ஒளி சேர் மிக்க ஒளியினையுடைய கொன்னவிலும் கோள் அரிமா தான் சுமந்த கொலைத்தொழில் பழகிய சிங்கத்தால் தாங்கப்பட்ட கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல், அழகிய நிலை பெற்ற அரியணையின் மேல், அந்த சிங்காதனத்தின் மேலே வாழ் நெடுங்கண் கன்னியரால் இட்ட ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய மகளிரால்
வீசப்பட்ட கவரி பொதிய விழுந்து சாமரை திரள் தம் வீது வந்து மலரப் பெற்று. அவர்கள் பெண்கள் சாமரம் வீசுகிறார்கள். அந்த சாமரத்தின் காற்று வந்து தம் மீது விழுந்து மலரப் பெற்று இந்நிளம் பூந்தென்றல் இயங்க இனிய மெல்லிய நறுமணமுடைய தென்றல் வந்து உலவ ஆங்கு மருங்கிருந்த அந்த இடத்திலே அருகிலே இருந்த மின்னணைய நுண்மருங்குல் மெல்லியலார் மின்னலை போன்ற நுட்பமான இடையினையுடைய மகளிர் வெண்முறுவல் தங்களுடைய மெல்லிய பற்களாலே முன்னம் முகிழ்த்த தங்கள் உள்ள குறிப்பை வெளிப்படுத்திய முகிழ்நிலா வந்து அரும்ப இளநிலா வந்து வெளித்தோன்ற அன்னவர்தம் மான் நோக்கம் உண்டு. அப்படிப்பட்ட மகளிருடைய மானின் பார்வை போன்ற பார்வையை அனுபவித்து ஆங்கு அந்த அளவிலே அணிமலர் சேர் அழகிய பூக்கள் நிறைந்துள்ள நந்தவனத்தை பற்றி அடுத்து சொல்லுவார். அங்கே அப்படிப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் என்று பரகால் நாயகி குறிப்பிடுகிறார். இந்த பாசுர பகுதியின் பொருள் பார்க்கலாம். முன்பு சொன்ன சாஸ்திர முறைப்படி செய்வோர், அதாவது புண்ணியம் செய்வோர், அறத்தின் வழி நடந்தோர், தர்மம் செய்வோர், தர்மத்தின் வழியில் நடந்தவர்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள்? பெறுவது பற்றி கூறுவோம் இனி என்கிறார் பரகால நாயகி. அவர்கள் 1000 கண்ணுடையவனாய் வானவர்களுக்கு அரசனாகிய இந்திரனுடைய பொன்னகரம் புகுவார்கள். அவர்களை அமரர் கொண்டாடுவர். அவர்கள் வீற்றிருக்கும் சிங்காசனம் மேலும் ஓங்கும் ஒளியுடையது. கொல்வதே இயல்புடைய மிடுக்குடைய சிங்கங்கள் 2 சுமக்கும் அழகு வாய்ந்தது அந்த சிங்காதனம். வாழ் போல கூறிய நோக்குடையதும் பரந்ததுமான கண்களை உடைய மங்கையர் அருகில் நின்று சாமரம் வீசுவர். இந்த சாமரைகள் கட்டவிழ்ந்து மலர்வதால் இனியதாய் மனமுள்ள தென்றல் அங்கே வீசும். பக்கத்தில் உள்ள பெண்கள் மின்னல் போன்ற நுண்ணுடையுடையவர்களாவர். மென்மையான இயல்புடையோர் அவர். இவர்களது மென்மையான முறுவல் முகிழ்ந்து ஒளி எங்கும் பரவும். இந்த பெண்களுடைய நோக்கு மானின் நோக்கு போன்றது. இதை அனுபவித்து மகிழ்வர் புண்ணியத்தின் பயனால் அங்கு சென்றவர்கள் என்பது இந்த பாசுர பகுதியினுடைய பொருளாகும். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர். முன்பு நான் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருள்களையும் புருஷார்த்தங்களையும் குறிப்பிட்ட இடத்திலே அறமாகிய தர்மம், அறமாகிய முதல் உறுதி பொருளை சொல்லும் போது செல்வத்தின் காரணமாகவும் பரலோகங்களை அடைய காரணமாகவும் இருக்கும் அறத்தின் தன்மைகளை மனதிலே கொண்டு மன்னும் அறம் என்று அதனை நிலை நிற்கும் உறுதி பொருளாக குறிப்பிட்டேன். இந்த உலகில் பெறக்கூடிய பொருள் என்னும் உறுதி பொருளை விட இந்த அறம், அதாவது இந்த தர்மம் நிலைபேர் உடையது என்னும் செய்தியை அறிவித்தேனே ஒழிய அறம் என்றும் நிலைபேருடையது அன்று. அதனை உள்ளபடி அறியாமல் அறம் என்றும் நிலைத்திருக்கும் உறுதி பொருள் நித்திய புருஷார்த்தம் என்று அறிவிலிகள் சிலர் நினைத்திருக்க கூடும். அது நிலை நில்லாததாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் எப்போது கீழே விழுமோ என்னும் பயம் கலந்த அல்பமாயிருக்கும். அத்துடன் இதையே நரகத்தில் மட்டும் துன்ப வரிசைகள் உள்ளன என்று நினைக்க வேண்டாம். நல்வினை பயன் புண்ணியம் குறைந்து கொண்டே வரும் மனிதனுக்கும் சொர்க்கத்தில் இருக்கும் போதும் எப்போது கீழே விழுவோமோ என்ற அச்சம் உள்ளது. அதாவது சொர்க்கத்திற்கு சென்றவன் தன்னுடைய புண்ணியம் எல்லாம் தீர்ந்தவுடன் மறுபடியும் கீழே தள்ளிவிடப்படுவான், இந்த நில உலகுக்கு வந்து விழுவான். அது அப்படி எப்படி கீழே விழுவோமோ என்ற அச்சம் அவனுக்கு உள்ளது. ஆதலால் அங்கும் மகிழ்ச்சி இல்லை என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுவதால் அறத்தின் பயனும் நிலைபேறு உடையதன்று. ஆதலால் அறமும் நிலையான உறுதி பொருள் அன்று. இந்த விஷயத்தினை அறிவுறுத்துவதற்காக அறத்தின் பயனை பற்றி தெளிவாக கூறுகிறேன் கேளுங்கள் என்கிறாள் பரகால நாயகி.
முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர். முன்பு நான் குறிப்பிட்ட அறத்தை, தர்மத்தை சாஸ்திரம் கூறிய வழியிலே பின்பற்றியவர்கள். அறத்தின் வழி என்பதனால் அந்த நெறியை பின்பற்றுவதனில் உள்ள கடுமை தோன்றுகிறது. அதனை பின்பற்றும் போது நெறிமுறை தவறினால் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல மந்திரங்களின் ஒலியிலாவது உபாயத்தின் கூறுகளிலாவது ஒரு குறைவு நேர்ந்தால் பிறகு பிரம்மராட்சசனாக பிறக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் உணர்த்துகிறது. அன்னவர்தாம் கண்டீர்கள். அப்படி அந்த அறத்தின் நெறிமுறைகளை சிரமப்பட்டு பின்பற்றியவர்கள் 1000 கண் வானவர்கோன். இந்த உலகில் இருந்து நீங்கி புண்ணியத்தின் பயனை பெறப்போகிறவனுக்கு தலைவனாயிருக்கும் இந்திரன் தன் 1000 கண்களை கொண்டு அனுபவிக்க வேண்டும்படியாக அந்த தேவ உலக இன்பம் அளவில் பறந்து கிடப்பதாகும். பொன்னகரம் புக்கு அந்த தேவர் உலகில் சிறந்ததாய் இங்கு வாழ்வதே பேரின்பம் என்னும்படியாக இருக்கும் அமராவதி, இந்திரனுடைய தலைநகர் அமராவதி என்னும் நகரை சென்றடைந்து அமரர் போற்றி செப்ப முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள என்று நம்மாழ்வார் கூறுவது போல அங்குள்ள தேவர்கள் பொருளிலே ஈடுபட்டவராக நில உலகில் இருந்த காலத்திலும் இந்த காமமாகிய உறுதி பொருளை விரும்பி இதனை பெறுவதற்காக தவம் பல செய்து தம் உடம்பினை துன்புறுத்தி இதற்குரிய நெறிகளை பின்பற்றி கொண்டு வருகின்ற சான்றோரும் உளரே என்று இவரை புகழ்ந்து வரவேற்க அமரர் போற்றி செப்ப. பொங்கொழி சேர். இவ்வுலகிலே பொருள்களைப் போல நாள் செல்ல செல்ல ஒளி மழுங்காமல், காலம் செல்ல செல்ல ஒளி மழுங்காமல் நல்வினை பயன் ஆகையாலே நாளும் மிகுந்து வருகின்ற ஒளி பொருந்தி இருப்பதாய், கொல்னவிலும் கோளரிமா கொலையை செய்து கொண்டிருப்பதும் எதிர்வருவாரை நோக்கி எழுந்து பாயும் போலும் என்று சொல்லலாம்படியாய் பேராற்றலுடைய சிற்ப வடிவலான சிங்கங்களானவை கொல்னவிலும் கோளரிமா தான் சுமந்த. நெஞ்சில் அன்போடு உயிருடைய சிங்கங்கள் சுமந்தது போலவே இந்த சிற்ப வடிவான சிங்கங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற கொல்னவிலும் கோள் அரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல். கோலம் சேர் பலவிதமான அழகுகள் இயற்கையிலேயே அமைந்துள்ளன போல பொருந்தியிருக்கும் மன்னிய சிங்காசனத்தின் மேல் இந்த நில உலகில் அனுபவிக்கும் இன்பங்களை காட்டிலும் சிறிது காலம் மிகுதியாக அமர்ந்து எழுந்திருக்கலாம்படி சில காலம் மிகுதியாக நிலைத்திருக்கும் அரியணையின் மேலே மன்னிய சிங்காசனத்தின் மேல் வாழ் நெடுங்கண் கன்னியரால் இட்ட கவரி பொதி அவிழ்ந்து தேவருலகில் உள்ள தெய்வமாதரோடு அனுபவிக்கும் இன்பம் பேசப்படுகிறது. இதன் மூலம் ஒரே பார்வையில் ஓர் ஆடவனை செயலிழக்கச் செய்யும் நேரான கண்களை உடையவர்களாய் காலமாகிய தத்துவம் உள்ளவரையிலும் நுகர்ந்தாலும் கணந்தோறும் புது புது அழகினதாய் காட்சியளிக்கும் கண்களின் அழகை உள்ளவர்கள் அந்த கன்னியரால் இட்ட கவரி பொதிய விழுந்து அந்த மகளிரால் வீசப்பட்ட சாமரை திரள்கள் விரிந்து ஆங்கு இளம் பூந்தன்றல் இயங்க அந்த இடத்திலே இனிய மென்மையான நரிய மனம் மிகுந்த தென்றல் உலவ மருங்கு இருந்த மற்றும் வேறு சில தேவமகளிர் இவர்கள் அருகில் இருக்கின்றனர். பெரிய வெள்ளத்தை எதிர்த்து கடக்க முடியாதது போல இவர்களுடைய இனிமையின் மிகுதியாலே இவர்களையும் நெருங்க முடியாமல் அருகிலேயே இருக்கச் செய்து இவர்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது. மின்னணைய நுண்மருங்கள், மின்னல் தன்னை காண்பவரை மயங்கி விழுந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கும். அப்படிப்பட்ட மின்னலும் இந்த மகளினுடைய இடைக்கு போலி என்று சொல்லும்படியான உண்மையான மின்னலை போன்ற இடையை உடையவர்கள், மெல்லியலார் மென்மையான இயற்கையாக உள்ளவர்கள். முன்னம் முகிழ்த்த வெண்முறுவல் முகிழ்நிலா வந்து அரும்ப. முன்னம் என்றால் குறிப்பு. தம் உள்ளத்தில் தாம் கொண்ட சோலையிலே பூப்பறித்தலாகிய செயலை முன்கூட்டியே தெரிவிப்பன போல அவருடைய வெள்ளிய பற்களாகிய இளநிலா வந்து பரவுகிறது என்பது கருத்து. அன்னவர்தம் மான் நோக்கம் உண்டு. அப்படிப்பட்டவருடைய மானின் பார்வை போன்ற மருண்ட பார்வையை அனுபவித்து ஆங்கு அப்பொழுதிலே அடுத்தபடியாக நல்வினை பயனாலே நினைத்தவுடனேயே கண் முன்பு காட்சி வழங்கும் சோலையிலே முன்பு குறிப்பினாலே தன் சிரிப்பினால் தெரிவித்த பூப்பறித்தல் ஆகிய விளையாட்டு பேசப்படுகிறது. அணிமலர் சேர் அழகிய மலர்களோடு கூடிய என்ற அளவிலே இந்த பாசுர பகுதியை
நிறுத்தி இருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம். அதற்கு இந்த பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் இந்த பாசுர பகுதியை அன்வைக்கலாம். அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள், 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்கு ஒளி சேர் கொல்னவிலும் கோளரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வாழ்நெடுங்கண் கன்னியரால் இட்ட கவரி பொதிய விழுந்தாங்கு இன் இளம் பூந்தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னணைய நுண்மருங்குல் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா வந்தரும்ப அன்னவர்தம் மான்னோக்கம் உண்டு ஆங்கு அணிமலர் சேர். முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள், 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்கு ஒளி சேர் கொல்னவிலும் கோளரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வாழ்நெடுங்கண் கண்ணியராலிட்ட கவரி பொதிய விழுந்தாங்கு இன் இளம் பூந்தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னணைய நுண்மருங்குல் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா வந்தரும்ப அன்னவர்தம் மான்னோக்கம் உண்டு ஆங்கு அணிமலர் சேர் என்ற இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் தொடர்ந்து அடுத்த பகுதியை அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.